ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் டுடே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டியூட்டி ஃப்ரூட்டி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த டியூட்டி ஃப்ரூட்டி கேக்கில், ரவா கேக்கில், ஐஸ்கிரீமில் இந்த மாதிரி நிறைய இதில் நம்ம பயன்படுத்தலாம். இது தனியாக சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நல்ல காயான பப்பாளி எடுத்துக்கணும். அழுத்தி பார்த்தோம்னா அழுத்த முடியாத அளவுக்கு நல்லா பச்சையாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கணும் நமக்கு உள்ள. இந்த மாதிரி பப்பாளியை நம்ம எடுத்துக்கலாம். இதில் 2 சைடும் நம்ம கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலை நம்ம நீக்கிடலாம். இதில் பால் வரும். அதை ஒரு துணி போட்டு தொடச்சி நம்ம க்ளீன் பண்ணி அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 2ஆக கட் பண்ணி உள்ளே இருக்க இந்த விதைகளை எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் பழுத்த மாதிரி தான் பப்பாளி கிடைச்சிது. இதை வச்சே நான் செஞ்சேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இதில் இருக்க விதையெல்லாம் நம்ம நீக்கின வாட்டி இதை சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணணும். அதுக்கு இது மேலே இருக்க இந்த சீட்ஸ் இருந்த பகுதியை நம்ம எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன சின்னதாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால் நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கத்தியை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இது காயாக இருக்கனால கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இது போல் நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே சைஸில் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் இந்த பப்பாளிக்காயை சேர்த்துட்டு பப்பாளிக்காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது 10 நிமிஷத்துக்கு ஊறணும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது இந்த ஊற வச்சிருக்க பப்பாளிக்காயை நம்ம சேர்த்துக்கலாம். மிதமான சூட்டில் 10 நிமிஷத்துக்கு இந்த பப்பாளிக்காயை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது, ரொம்பவும் நல்லா வேக விடக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவில் இருக்க பதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். அதனால் மிதமான சூட்டில் 10 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதே அளவு 1 கப் தண்ணீர் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைய விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா நமக்கு சர்க்கரை கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க பப்பாளிக்காயை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த சர்க்கரை தண்ணியிலேயே நல்லா இது வெந்து வரணும். சர்க்கரை பாகு 1 கம்பி பதத்தில் நம்ம எடுக்கணும். அதனால் சர்க்கரை பாகில் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க விடுங்க. மாம்ஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிக்கோங்க.
நம்ம அப்பப்போ கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். சர்க்கரை தண்ணி ஒரு கம்பி பதத்தில் தான் நம்ம எடுக்கணும். அதனால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம்னா நமக்கே தெரியும். பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ஒரு கம்பி பதத்தில் இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை 4 பவுலில் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா நான் இன்றைக்கி 4 கலர் சேர்த்த போகிறேன். முதல்ல நான் சேர்த்த போகிறது ஆப்பிள் க்ரீன், பச்சை கலர் தான். நம்ம நல்லா கலரி விட்டோம்னா தனித்தனி ஸ்பூன் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒரு கலரோட கலர் மிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து மஞ்சள் நிறம் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நான் ரெட் கலர் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க, அப்போ தான் ஒன்றோட ஒன்று கலந்து வரும். இப்போ வந்து நார்மல் கேசரி பவுடர், அதாவது ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கிறேன். நம்ம போட்டு வச்சதெல்லாம் 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் ஒரு துணி விரித்து அதில் வந்து எல்லாத்தையும் போட்டு உலர விட்டுக்கலாம். 2 மணி நேரம் உலர விட்டு நம்ம எடுத்துக்கலாம். சுவையான டூட்டி ஃப்ரூட்டி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.